முதலமைச்சர் விஜய் யாருக்குமே தெரியாம நைட்டோட நைட்டா என்எஃப்டிசி திரையரங்குக்கு போய் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை அடிச்சு நொறுக்கி ஜெயில போட்டுட்டு முதலமைச்சர் விஜய் ஜாலியா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அனிதாவோட மரணத்துக்கு நீதி கேட்டாரு. தேர்தல் வாக்குறுதியில நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாரு. ஆட்சியை பிடிச்ச அப்புறமா பாஜகவை விட கீழ்த்தரமான ஒரு அரசியல்ல இந்த தாவேக அரசு ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அதற்கு மாறா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, ஆட்சிக்கு வந்தப்புறமும் சரி, இப்ப எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி, ஒன்னல்ல ரெண்டுல 40 வழிகள்ல நீட்டுக்கு எதிரா தொடர்ச்சியா தங்களோட கண்டனங்களையும் போராட்டங்களையும் கடிதங்களையும் மாநாடுகளையும் நடத்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்ப டெல்லி மட்டும் இல்லாம மும்பைல அடுத்து தமிழ்நாட்டிலேன்னு எல்லா பக்கமா நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் எழுச்சி பொங்கி இருக்கு. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் எதற்கு போராடணும், நீட்னா என்னங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். நீட் அந்த பேரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே நுழைவுங்கிறதா. சோ ஒரு நுழைவு தேர்வு தான் இந்த நீட் எக்ஸாம். எதுக்கான நுழைவு தேர்வுனா மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு எல்லாருமே கண்டிப்பா நீட் எழுதணும். நீங்க 12th என்னதான் நல்ல மார்க் எடுத்திருந்தாலுமே அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சிருப்போம், அது கஷ்டமாவும் இருக்கும். நீங்க கோச்சிங் சென்டர் போய் லட்சக்கணக்கா காசை கொடுத்து அதன் மூலியமா படிச்சு நீங்க நீட்டுன்னு ஒரு எக்ஸாம்குள்ள வந்து அப்புறம் தான் நீங்க டாக்டர் ஆக முடியும்னு மத்திய அரசு இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க. இந்த நீட்டு ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களோட உயிரை உறிஞ்சி குடிச்சிச்சு. மொத்தமா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த நீட்டு கொண்டு வந்ததுல இருந்து 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்திய அளவுல 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட்டுனால மோசமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. இப்படி பல மாணவர்களோட எதிர்காலத்தையும் கனவையும் உயிரையும் பறிக்கக்கூடிய இந்த நீட்டை ரத்து பண்ணியே ஆகணும்னு சொல்லி திமுக நீட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இல்ல, நீட்டை கொண்டு வர போகும்போதே தங்களோட எதிர்ப்பை காமிக்க ஆரம்பிச்சாங்க. சரியா சொல்லணும்னா 2016வது வருஷம் மக்களவையில PM மோடி கவர்மெண்ட் நீட்டை கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாவை எதிர்த்து அப்பவே அந்த மாநிலங்களவையிலேயே திமுக தங்களோட எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணுச்சு. ஜனவரி 20ஆம் தேதி 2017 நீட்டுக்கு எதிராக மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அடுத்து செப்டம்பர் 3ஆம் தேதி அதே 2017வது வருஷம் அனிதாவோட மரணம் குறித்தோ நீட் தேர்வு குறித்தோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்தாரு. அடுத்து செப்டம்பர் 8ஆம் தேதி 2017 நிரந்தரமா இந்த நீட்டை ரத்து பண்ணியே ஆகணும்னு சொல்லி திருச்சியில இந்த நீட்டுக்காக மட்டுமே திமுக சார்பா மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அடுத்து ஜூன் 5, 2018 6 மாநில முதல்வர்களுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. இந்த நீட்டை மத்திய அரசு விலக்கு பண்ணணும், அதுக்கு நீங்கெல்லாம் உறுதுணையா இருக்கணும்னு 2018 கடிதம் எழுதியிருக்காரு. அடுத்து ஜூலை 8, 2020 PM மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அடுத்து ஆகஸ்ட் 27, 2020 நீட் JEE மாதிரியான தேர்வுகளை ரத்து பண்ணுன்னு சொல்லி நீதிமன்றம் முன்னாடி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து குரல் எழுப்புவோம்னு சொல்லி மற்ற மாநில முதல்வர்களுக்கு MK ஸ்டாலின் கடிதம் எழுதினாரு. அடுத்து 2021 நீட் தேர்வுக்கு எதிராக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அடுத்து திமுக ஆட்சியை புடிச்ச அப்புறமா செப்டம்பர் 13ஆம் தேதி 2021 சட்டசபையில நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி மசோதா கொண்டு வந்தாங்க. அடுத்து ஜனவரி 11, 2022 PM மோடிக்கு மீண்டும் முதலமைச்சரான அப்புறமா மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு. ஆகஸ்ட் 17, 2022 நேரிலேயே போய் PM மோடியை சந்திச்சிருக்காரு. அடுத்து பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காரு. அடுத்து ஆகஸ்ட் 14, 2023 குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அடுத்து அதே வருஷம் அக்டோபர் 27ஆம் தேதி குடியரசுத் தலைவரை நேர்லயே சந்திச்சிருக்காரு. ஜனவரி 21ஆம் தேதி 2024 நீட் தேர்வை விளக்குறதுல உறுதியா வெற்றி பெற்றே தீருவோன்னு சொல்லி இளைஞரணி மாநாடு, 2வது இளைஞரணி மாநாட
திமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு. இப்படி 1 2 நான் சொன்னது கம்மி, ஒரு 10 தான் இருக்கும். 40 வழிகள்ல திமுக இந்த நீட்டை முழுசா ரத்து பண்ணியே ஆகணும்னு சொல்லி PM மோடிக்கு கடிதம் எழுதுறது, அமித்ஷாக்கு கடிதம் எழுதுறது, உச்சநீதிமன்றத்துல மனு போடுறது, குடியரசுத் தலைவரை சந்திக்கிறது, சட்டசபையில மசோதாவை கொண்டு வந்து அதை தாக்கல் செய்யறது, அந்த கடிதத்தை எடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கிறது, கவர்னர் கிட்ட கொடுக்கறதுன்னு எல்லா வழிகள்லயுமே மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மசோதாவை மாநிலங்களவையில கொண்டு வரும் போதே திமுக அரசு எதிர்த்திருக்கு. ஆட்சிக்கு வந்த அப்புறமும் எதிர்த்திருக்கு, எதிர்கட்சியா இருக்கும் போதும் இப்போ எதிர்த்திருக்கு. இப்படி நீட்டுக்கு எதிராக தொடர்ச்சியா மாணவர்கள் உயிரை பறிக்கக்கூடிய, மாநில உரிமைகளை சுரண்டக்கூடிய இந்த பாஜகவுக்கு எதிராக திமுக தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஆனா இப்போ நம்ம முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமே விஜய், அவர் என்ன தெரியுமாங்க பண்ணியிருக்காரு? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனிதாவோட வர்ணத்தை வச்சு அரசியல் பண்ணாரு. நீட்டை ரத்து பண்றதுக்கு நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. இப்போ ஆட்சியை பிடிச்ச அப்புறமா ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா டெல்லியில, தமிழ்நாட்டுல, மும்பைலன்னு எல்லா பக்கமே நீட் தேர்வோட ப்ரொட்டஸ்ட் தீவிரமா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்திலேயாவது பேசுவாருன்னு பார்த்தா சைலண்டா போய் நைட்டோட நைட்டா யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜனநாயகம் போய்கிட்டு இருக்கு, அவருக்கு ஜனநாயகன் கேக்குது. இந்த சூழ்நிலையில தான் முதலமைச்சர் விஜயோட மனநிலையோ, அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வேற கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க இந்த தாவேக அரசு வந்தப்புறம் 2 மாணவர்கள் இந்த நீட்னால உயிரிழந்திருக்காங்க. அதுக்காவது இந்த அமைச்சர்கள் கண்ணீர் விட்டாங்களா? அதுக்குள்ள விடல. ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அதுக்கு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்த முதலமைச்சர் விஜய் சினிமா துறையில இருக்கும் போது அவரோட கூட இருந்தாங்க தெரியுமா, நடிகர்கள் கூட கிடையாது, இயக்குனர்களா இருந்த வெற்றிமாறன், ரஞ்சித், அமீர் மாதிரியான இயக்குனர்கள், அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஃபேமஸ வச்சு அதன் மூலியமா மாணவர்களோட போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னு சொல்லி இப்போ ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஆர்ப்பாட்டத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சினிமா துறையில விஜய் அளவுக்கு ஃபேமஸ் இல்லாத இயக்குனர்களா இருக்கவங்களே ஆர்ப்பாட்டத்துல இறங்கி பண்ணும்போது முதலமைச்சர் விஜய் இப்போ எங்க போனாரு? ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல, பயங்கர சைலண்டா இருக்காரு. அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, முதலமைச்சர் விஜய் தான் வாயை திறக்க மாட்டாரு, வாயை திறங்க சிஎம்னு திமுக மாதிரியான எல்லா கட்சிகளுமே, மக்களுமே, மாணவர்களுமே கேட்டுக்கிட்டு இருக்கப்போ சிஎம் விஜய் சார்பால எந்த அறிக்கையும் வெளியிடல. அவரோட ஐடி விங் தான் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அறிக்கை வெளியிடக்கூடிய ஐடி விங்கும் அவங்களோட லெட்டரை எப்படி தெரியுமாங்க எழுதுறாங்க? அவங்க எழுதக்கூடிய லெட்டர்ல பாஜகங்கிற வார்த்தை இல்ல, பிரதமர் மோடிங்கிற வார்த்தை இல்ல, தர்மேந்திர பிரதான்ங்கிற வார்த்தை இல்ல, தடியடிங்கிற வார்த்தை இல்ல, தாக்குதல்ங்கிற வார்த்தை இல்ல, விமர்சனங்கிற வார்த்தையில இந்த மாதிரி பாஜகவை கண்டிக்கக்கூடிய, பாஜகவை ஸ்ட்ரைட்டா விமர்சனம் பண்ணக்கூடிய, அதான் முதலமைச்சர் விஜயோட கொள்கை எதிரி இருக்காங்கல்ல, அந்த எதிரிய ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ற மாதிரியான எந்த வார்த்தைகளுமே இல்லை. இதுல இருந்தே தெரியுது பாஜக கிட்ட பச்சையா பதுங்குறாரு முதலமைச்சர் விஜய்னு. இவரு மாநில உரிமைகளை மீட்டெடுப்பன்னு சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சாரு. மாநில உரிமைகள் இப்போ அதல பாதாளத்துல கிடக்கு. பாஜகவை எதிர்த்து அவரோட ஐடி விங் கூட அறிக்கை விட மாட்டாங்க. முதலமைச்சர் விஜய் வாயே திறக்க மாட்டாரு. இதுக்காகவா இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்கோன்னு பலரும் இப்ப விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி மக்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவோம், மக்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க துடிச்சு போயிருவோம், மக்களுக்காக நிக்கிற ஆட்சின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்தை ஜாலியா பார்த்துட்டு வருதும், ஜனநாயகன் பார்த்து அழுகிறதும், ஒப்பாரி வைக்கிறதுமா தாவேக அமைச்சர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மாணவர்களை போலீஸ் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தாவேக தரப்புல இருந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கப்படல. ஆனா அப்படியே இந்த சைடு பார்த்தா திமுக எல்லா காலகட்டங்களையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நின்றுருக்காங்க. தொடர்ச்சியா மாணவர்கள் பக்கம் நின்றுருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கும் போதும், எதிர்கட்சியா இருக்கும் போதும், ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி நடந்திருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, முதலமைச்சர் விஜய் உண்மையாமே ரியலான ஜனநாயகனா அல்லது அந்த ஜனநாயகன் படத்துல வர டூப்ளிகேட் ஹீரோவா அப்படிங்கறத தாவேக கட்சியினரும் முதலமைச்சர் விஜயும் தான் விளக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, அவங்கள குண்டு கட்டா அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலுக்குள்ள போட்டு முதலமைச்சர் விஜய் ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவரோட நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.